ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை சுண்டக்காய் குழம்பு செய்யலாம். இந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு செய்யறதுக்கு சுண்டைக்காயை நல்லா தட்டிட்டு அதை உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நல்லா அலசிட்டு எடுத்துருக்கிறேன். விதை வந்து சுண்டைக்காயில் கொஞ்சம் இருக்கணும், மொத்தமாக நம்ம அலசிடக்கூடாது. கொஞ்சம் லேசாக அந்த விதை அதுக்குள்ளே இருக்கணும். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் இந்த குழம்பு செஞ்சால் தான் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு வெடிக்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயமும் 1/4 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துடலாம். உளுத்தம் பருப்பு கருகாமல் கடுகு ஒன்று போல் வெடித்து வந்துடணும். இப்போ இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க பச்சை சுண்டைக்காயை சேர்த்துடலாம். சுண்டைக்காய் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடணும். பச்சை கலராக இருக்கிற சுண்டைக்காயோடைய நிறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலராக மாறும். அது வரைக்கும் எண்ணெயில் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா இதை வறுத்து விடும்போது அதனுடைய கலர் மாறி வருது பாருங்கள். இப்போ ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். கூடவே நாட்டு பூண்டு பல் ஒரு 20 பூண்டு பல்லும் பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்துருக்குறேன். தக்காளி பார்த்திங்கன்னா இதை போல் பச்சை சுண்டைக்காய் குழம்பு செய்யும்போது காய் வாட்டாக தக்காளி கிடைச்சா வாங்கி இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை கூடவே சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா குழவா நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தப்பறம் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இதில் நம்ம நார்மலாக வீட்டில் எல்லா செலவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். புளியும் அதுக்கு தகுந்தப்பறம் காரமும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தப்பறம் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற புளிக்கு தகுந்தப்பறம் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது எண்ணெயில் கொஞ்ச நேரத்துக்கு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுடணும். இந்த சுண்டைக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் குழம்பு அன்றைக்கி செஞ்சு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போய் என்னுடைய கலரும் கொஞ்சம் நல்லா மாறி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் புளி கரைச்சல் சேர்த்துடலாம். பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து புளி கரைச்சி எடுத்துருக்கிறேன். இதில் குழம்பு கொதிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் அதிகமாக சேர்த்து புளி கரைச்சலை கரைச்சி எடுத்துருக்கேன். இதை போல் எடுக்கும்போது நம்ம குழம்பு கொதிக்கிறதுக்கு தனியாக தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. புளி கரைச்சல் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் தாளிக்கும் போதே சுண்டைக்காயை நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு குழம்பு செய்யும்போது சுண்டைக்காய் வந்து லேசாக அந்த ஒரு சிறு கசப்பு கூட இருக்காது. அடுத்து குழம்பை மூடி போட்டுவிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதில் சேர்க்கறதுக்கு நம்ம தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்ச நேரமாக அந்த பச்சை வாசனை மாதிரி குழம்பு கொதிக்கிற வாசனை நல்லா வந்திருக்குது. ஓப்பன் செஞ்சு பார்த்தோன்னா எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. நம்ம ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்தோன்றதால நம்ம லேசாக தான் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் அரைச்ச தேங்காய் விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுணும். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தால் போதும். கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் ஒரு கொதி வரத்துக்கு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு உடனே ஓப்பன் செஞ்சிடலாம். தேங்காய் விழுது சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்தது நான் ஓப்பன் செஞ்சுட்டு இதில் கருவேப்பிலையும் மேலே கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணையும் சேர்த்துட்டேன்னா சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த குழம்பு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.